லோக்கினாலே ஆக்ஷன் ஃபைட் அதுக்குன்னு பேர் போன ஒரு டேரக்டராக இருக்கும்போது சப் இன்ஸ்பெக்டர் சுத்தியால அடிச்சு ஸ்மக்லிங்காக போகிறாங்க. அப்போ போகும்போது அங்கே இருக்கிற ஒருத்தரை வந்து எப்படியோ வந்து இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக வந்து இது அப்படியே போகும். போலீஸ்க்கு நாங்கள் ரவுடி கேங்ஸ்டர்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். சஞ்சனா பார்வதின்ற கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அவங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அட்டையரில் இருக்காங்க. ரெட் லிப்ஸ்டிக், காஜல் பொட்டு வச்சுட்டு, சாரி போட்டு. ஆமாம், எங்கே பண்ணா கருப்பு செவப்பு அங்கே போயிட்டாங்க. சரி, இந்த படத்தில் தனுஷோட அப்பா நடிச்சிருப்பாங்க, கஸ்தூரி ராஜா. அவர் வந்து ஒரு கேரக்டர் இதில் ப்ளே பண்ணியிருக்காங்க. கஸ்தூரி ராஜா ப்ளே பண்ணியிருப்பாங்க. இங்கே சிஎம் ரெஃபரன்ஸா? யாஸ். இதில் எது உண்மை எது போய்? இப்போ நான் அப்படி பதில் சொல்லவா? பேசிக்கலி நீங்கள் ஆன்சர் சொல்ல யோசிக்கிறீங்க. ஜில்ஜங்க படத்துலலாம் ஒரு பேர் பயங்கரமாக இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இந்த படத்தில் ஒருத்தவங்களுக்கு சுன்னிலால்னு பேர், ஒரு கேரக்டர். CHUNI. ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. மூவி ரிவ்யூ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதோட ஒரு ட்ரை. பலூன்ஸ் உங்ககிட்ட 5 பலூன்ஸ் இருக்கும், என்கிட்ட 5 பலூன்ஸ் இருக்கும். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. DC படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ நம்மளோட இந்த மூவி ரிவ்யூவில் வந்து நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகலாம் ரிவ்யூவை. இந்த படத்தில் இவர் நடிச்சிருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு, இந்த கேமரா இப்படி இருக்குது, அந்த கேமரா இப்படி இருக்குது, லைட் சரியில்லை, மியூசிக் சூப்பராக இருக்குது, இவர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு மூவி ரிவ்யூவை நம்ம கொஞ்சம் உடச்சிட்டு மூவி ரிவ்யூ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதோட ஒரு ட்ரை. ஸோ அப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மொத்தமாக 2 செக்மெண்ட் வரப்போகுது. அதில் முதல் செக்மெண்ட் என்ன அப்படின்னா, பலூன்ஸ் உங்ககிட்ட 5 பலூன்ஸ் இருக்கும், என்கிட்ட 5 பலூன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் படத்தை எப்படி இருந்துச்சு என்னங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அதில் எனக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கல அப்படின்னா, சும்மா அந்த சேஃப்டி பின்னை எடுத்து அப்படி சும்மா திருப்பி வச்சு நச்சுன்னு ஒரே ஒரு தடவை குத்துவேன். அப்படி ஒரு தடவை நான் குத்திட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ஒரு விஷயம் அந்த படத்தில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிடிக்கலன்னு அர்த்தம். அப்படி எத்தனை தடவை எனக்கு என்னென்ன பிடிக்கலையோ அத்தனை பலூனை நான் உடச்சிட்டே வருவேன். ஸோ என்கிட்ட 5 பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஹாஃப் கதையை நான் சொல்லுவேன், உங்ககிட்ட அதே மாதிரி 5 பலூன் இருக்குது, அது ஒவ்வொன்றுலையும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ கடைசியாக 2 ஹாஃப்மே முடியும் போது எத்தனை பலூன்ஸ் பாக்கி இருக்குதோ அப்போ அவுட் ஆஃப் 10 பாயிண்ட்ஸ் அத்தனை பலூன்ஸ் பாக்கி இருக்கிற அத்தனை பாயிண்ட்ஸ் தான் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குறதாக அர்த்தம். அதனால் ஜாக்கிரதையாக கொடுங்க. லோக்கி ஃபேன்ஸ்லாம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அடி வாங்கணுமா? ரைட். ஸோ அண்ட் செகண்ட் செக்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தரை கூப்பிட போகிறோம். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்கிட்ட இந்த படத்தில் இருக்கிற ஒரு உண்மையை சொல்ல போகிறோம், ஒரு பொய்யை சொல்ல போகிறோம். அதில் எது உண்மை எது பொய்னு அதை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி மொத்தம் 3 உண்மை 3 பொய்யை சொல்ல போகிறோம், மாற்றி இதே கண்டுபிடிக்கிறாருன்ட்டு பார்ப்போம். ஸோ இப்படி தான் நம்ம இந்த மூவி ரிவ்யூ பண்ண போகிறோம். இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக இந்த ஒரு மூவி ரிவ்யூ எடுத்துகிட்டு போகலான்றதை ஆடியன்ஸ் சொல்லும்போது அதை கேட்டுட்டு அடுத்த வீடியோ வந்து அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? படம் தான் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஆக்ஷன் சீன்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லோக்கினாலே ஆக்ஷன் ஃபைட் அதுக்குன்னு பேர் போன ஒரு டேரக்டராக இருக்கும்போது ஸ்மக்லிங்காக போகிறாங்க. அப்போ போகும்போது அங்கே இருக்கிற ஒருத்தரை வந்து எப்படியோ வந்து இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக வந்து இது அப்படியே போகும். இவரை தேடி வராங்க. ஆமாம், போக ஸோ அந்த ஸ்மக்லிங்கும் இந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி இது ரெண்டுமே கனெக்டடா அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கிட்டேருந்து அவங்க விலகி இருக்கிறதுக்காக ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல தான் வந்து சஞ்சனா பார்வதின்ற கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அவங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அட்டையரில் இருக்காங்க. ரெட் லிப்ஸ்டிக், காஜல் பொட்டு வச்சுட்டு, சாரி போட்டு. ஆமாம், எங்கே பண்ணா கருப்பு செவப்பு அங்கே போயிட்டாங்க. சரி, அந்த மாதிரி பிளாக் அண்ட் ரெட்டில் வராங்க. ஆமாம், அவங்க வந்து அது ஒரு மாதிரி பார்க்கும்போதே ஏன் இவங்களுக்கு இப்படி ஒரு ரெட் லிப்ஸ்டிக் அது வந்து பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து அது என்னமோ தனியாக தெரியும். அவங்களோட மேக்கப்பும் அவங்களோட அப்பியரன்ஸே வந்து தனியாக தெரியும். அது பார்க்கும்போதே ஏன் இப்படி இருந்துச்சு அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் போக தான் அதுக்கு இன்னொன்று இருக்கும். ஸோ அது வந்து தேவ்தாஸ் வந்து பார்வதியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே வந்து அவங்க பாட்டில் மயங்கி அவங்க கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ தான் இங்கே நான் அதில் முதல்ல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் விஷயத்தை இங்கே தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னது? கொஞ்சம் ஓவராக தான் உடஞ்சிருச்சோ. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா வந்து எனக்கு பிடிக்காத அந்த ஒரு விஷயம் வந்துட்டு லோக்கியோட ஆக்டிங். ஆக்சுவலாக எனக்கு லோக்கியை ஒரு டேரக்டராக பிடிச்சிருக்குது,
லோக்கி ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும்போதே பல பேர்லாம் பக்கத்தில் உட்காந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கத்தி கூப்பாடு போட்டிருந்தாங்க. எனக்குலாம் வந்து ஓகே, ஒரு லோக்கின்ற டைரக்டர் வந்துட்டு அதுவும் பொண்ணுங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க படம் பார்க்குறதுக்கு. ஸோ அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இப்படி கிரியேட் ஆகிருக்குதுங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஐ எம் பர்சனலி ஃபீலிங் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். நல்ல விஷயம். பட் ஆனால் அது கன்வெர்ட் ஆகிருக்குதா, அந்த அவங்க வந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தீனி கொடுத்துருக்குதா அவரோட ஆக்டிங்கில் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது இல்லை அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து பாடி லாங்குவேஜ், மூவ்மெண்ட் அதெல்லாம் ஓகே. அந்த அவர் வந்து இதுக்கு முன்னாடி கூலியில், லியோவில் அதுலலாம் வந்து அவரோட ஆக்ஷன் ஹீரோஸ்க்கு என்ன மாதிரி ஒரு ஆக்ஷனை சொல்லி கொடுத்தாரோ அந்த ஆக்டிங், அந்த ஹீரோஸ் மெயினாக விஜயோட ரெஃபரன்ஸ்லாம் இவரோட ஆக்டிங்கில் அந்த பாடியில் இப்படி அப்படி அதெல்லாம் இருக்குது தெரியுது. பட் அது ஆக்டிங்காக எப்படி வருது, டயலாக் டெலிவரி எப்படி இருக்குது, கேமரா முறை அவர் எப்படி பண்ணுறாருங்கிறதுலாம் இதுக்கு முன்னாடி ஒரு சாங் அவர் ஒன்று பண்ணியிருந்தார். ஸ்ருதிஹாசனோட சேர்ந்து ஒரு சாங் வந்துருந்துச்சு முன்னாடி, ஒரு சோலோவாக ஒரு சாங் ஒன்று விட்டுருந்தார். இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை, நார்மலாக ஒரு சாங். அந்த ஆல்பம் சாங் பார்க்கும்போது சரி ஓகேன்ற மாதிரி தம்ம போகிறாரு வராரு இப்படி இப்படி இதே தான் இந்த படத்தில் வந்து ஒரு மாதிரி எனக்கு ஒட்டவே இல்லை. அது அந்த அவரோட ஆக்டிங் வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாக இல்லை. ஒரு 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 ரவுடி, அந்த ரவுடி ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்து கிளம்பி வந்துட்டான். இப்போ அவன் டீமையும் தேடுறாங்க. அந்த ஹைட் அவுட்டில் இருக்கிறான். அங்கேருந்து இடத்துக்கு கிளம்புறான், அடுத்த இடத்துக்கும் போலீஸ் வந்துடுது, அங்கேருந்து இடத்துக்கு கிளம்புறான். இப்போன்ற இந்த இடத்துல அந்த உங்கள் ஃபேஸில் அது வரணும் இல்லை, அந்த ஆக்டிங்கே வரல அவர் ஃபேஸில். எனக்கு இந்த கேரக்டருக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இவர் அந்த பாடி லாங்குவேஜ் இவர் ஆக்டிங்கில் வரவே இல்லையேன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு பிடிக்காத ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த படத்தில் அதுதான். லைக் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியுமே இருக்காங்க. ஆமாம், சேம் மொனோட்டனஸாக ஒரே மாதிரி இருக்குது ஃபேஸ். ஆமாம், கோவமாக இருந்தாலும் அதே ஃபேஸ், அவங்க வந்து எம்பத்தியாக பார்க்குறாலும் அதே ஃபேஸ். மகேஷ் பாபு ஃபேனாக இருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ கதையை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சஞ்சனாவும் இவங்கள மீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து கிட்டி அவங்க கும்பலில் இருக்க எல்லார்ட்டையும் டேய் எவனா வந்து மூஞ்சில் துப்புனாலும் ரோஷம் இல்லாமல் இருந்துக்கங்கடா, நம்ம வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட மாட்டாமல் இருக்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. நம்மாலே போய் பாட்டில் மயங்கி குறுக்க ஒருத்தன் பேசினே இருக்கான்னு சொல்லி பாரில் போட்டு அடித்து ஃபைட்டு சீன் ஆக்கி விட்டுருவாங்க. அப்புறம் போலீஸ்க்கு தெரிஞ்சு மறுபடியும் எல்லாம் வந்துடுவாங்க. வந்து அங்கே தான் வந்து ஒரு கமோஷனில் இன்னொரு ட்விஸ்ட் வந்துடுது. அதை நம்ம இப்போ ரிவீல் பண்ண வேணாம். சரி. ஸோ இங்கே வந்து திருப்பி இவங்க இங்கே போட்ட சண்டையில், நம்ம தாசு போட்ட சண்டையில் போலீஸ்க்கு தெரிஞ்சு இவங்க இங்கேயும் வந்துடுறாங்க. ப்ளஸ் அவங்க இவங்களுக்குள்ளேயே இருக்க ஒருத்தன் வந்து போலீஸ்கிட்ட கோத்து விட்ருவான். அதில் தான் இவங்க தெரிஞ்சு வந்துடுவாங்க. வந்து இவங்களுக்கும் இன்ஃபார்மர் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு, போலீஸ் சண்டை போட்டோன்னே இவங்க சுதாரித்து கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டு போயிட்டுருக்க வழியில் தான் வந்து எனக்கு என்ன இப்போ பிடிக்கல அப்படின்னா, இதில் எனக்கு என்ன செட் ஆகலைன்னு நான் சொல்கிறேன். பிடிக்கலன்னு எனக்கு செட் ஆகலை பர்சனலாக. ஏன்னா இந்த ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல, இப்போ நீங்கள் சொன்ன இந்த இது இருக்குல்ல, இது வந்து நீங்கள் ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு விதத்தில் சொல்கிறீங்க. இப்போ புரியலாம் பரவாயில்ல, புரியணுன்றதுக்காக ஒருத்தர் படம் எடுத்திருக்காருல்ல, அப்போவே புரியலைங்கிறது பிரச்சனைன்றேன் நான். ஓகே சரி ஓகே சார், இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஒருத்தன் இடத்த ஏதோ பண்ணிட்டான், அங்கேருந்து தப்பிச்சு போகிறான், எங்கே போனாலும் போலீஸ் வருது, அங்கே இன்னொருத்துக்கு போகிறான், அங்கேயும் போலீஸ் வருது, இன்னொருத்துக்கு போகலாம், அங்கேயும் போலீஸ் வருது. சரி ஓகே, வேற என்ன சொல்ல வரீங்க இப்போ இதில் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றது வந்து எனக்கு சுத்தமாக எனக்கு வந்து அது எனக்கு ஏன் அருண் மாத்தேஸ்வரன் என்ன சொல்ல வராரு இப்போ இது மூலமான்ற அந்த ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு கதை நகர்ற மாதிரி இல்லை, அதே தான் திரும்ப நடந்துட்டு. சரி ஓகே, ஒரு சைடு வந்துட்டு இந்த பொண்ணை பார்த்தா இந்த பொண்ணு ஒன்று ஏதோ வருது, இப்போ இன்னொரு பொண்ணை பார்க்குறாரு, இந்த பொண்ணும் அந்த பொண்ணும் ஒரே மாதிரி இருக்குது அங்கே அப்படின்றனால வந்துட்டு ஒரு இதாக ஆகுறாரு. இதுதான் இருக்கே. இதை தாண்டி இவரோட பிரச்சனை இல்லைன்றதுலேருந்து ஆரம்பிச்சு எனக்கு எல்லாமே வந்து ஒரு மாதிரி வேகாக ரொம்ப ஒரு மாதிரி பிளான்னு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு உட்கார வச்சு கிரிப்பிங்காக ஒரு ஆக்ஷன் மூவி அப்படின்னா அது ஒரு கிரிப் இருக்கணும்ல, இந்த கிரிப்பே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆர்டிஸ்ட்டு இவர் நடிக்கிற மேல் லீடு மூஞ்சியில் ஒரு ரியாக்ஷனே உங்களுக்கு வரல. அப்போ எப்படி வந்து இது கிரிப்பாக உங்களுக்கு உட்காருன்ற மூஞ்சில் லவ்வே வராதா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சு. நோ அஃபென்ஸ் டு ஹிம் பர்சனலி, பட் தட் இஸ் ட்ரூத், அதான் உண்மை. என்ன லோக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு அது சும்மா மூஞ்சியெல்லாம் ரத்தத்தை பூசிக்கிட்டு இப்படி பண்ணுறதுனாலையோ இல்லை இப்போ போகிறதுனாலையோ வர்றதுனாலையோ வெட்டுறதுனாலையோ அது மட்டும் கிடையாது, இல்லை இட்ஸ் மோர் தேன் தட். ஸோ அதனால் அது அவருடைய இந்த ஸ்டோரி டெல்லிங்கிறது என்னோட ரெண்டாவது பிரச்சனை. இன்னும் கொஞ்சம் கிளியராக இன்னும் எங்கேஜிங்காக சொல்லியிருந்துருக்கலாம். ஸோ இட் ஷுட் ஹவ் பீன் எங்கேஜிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து இது கிரிப்பிங்காக இல்லை, நமக்கு போடுறா அப்படி அது வரணும், நமக்கு அது வரல. ஸோ வந்து இப்போ இங்கேருந்து கிளம்புறாங்களா, இப்போ கிளம்பி இவங்க போயிட்டுருக்க வழியில் வந்து பேரலாக வந்து சந்திரா அவங்க வந்து அவங்கள அப்போ தான் கேபி எஸ் அவங்கள வந்து காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க.
அவங்க கிளம்புறாங்க, அவங்களும் அதே ரெட் லிப்ஸ்டிக், காஜல், அப்புறம் ஒரு ரோஸ் எடுத்து வச்சுட்டு அவங்க கருப்பு போறாங்க. போட்டு. ஆமா அதே. ஆனா என்ன, அவங்க பார்வதி saree போட்டிருப்பாங்க, இவங்க சுடிதார் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து அப்படியே ஷால் எடுத்து இப்படி மாட்டிட்டு அவங்க நடந்து வந்து போறத காட்டுவாங்க. அவங்க வந்து அவங்கள ஒரு ப்ராஸ்டிடியூட்டா ஸோ காட்டுவாங்க. 2 பேருக்கு இருக்கிற சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா, சஞ்சனாக்கும் வமிகாவுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா, அங்கே இவங்க போய் தங்கி ஒளிகிற இடம்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுடிங்கெல்லாம் எங்கே போய் ஒளிவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ஹைட் அவுட்னு இருந்தாலே வந்து அதில் வந்து ஒரு பொண்ணை வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய ஹோட்டல் லாட்ஜ் மாதிரி இருக்கும். அங்கே தான் ரவுடிங்கெலாம் வந்து ஒளிஞ்சுப்பாங்க. அந்த ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற அங்கேயே இருக்கிற அந்த ரவுடிங்களை இது பண்ணுறதுக்காக, ப்ளீஸ் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணை வேற அவங்க வச்சுருப்பானுங்க அங்கே அப்படின்ற கான்செப்ட்ல தான் 2 இடங்கள்லையுமே ஒரு 2 பொண்ணை மீட் பண்ணுறாரு. ஒருத்தங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து வராங்க, அங்கே பாட்டு போகிறாங்க. இன்னொருத்தங்க வந்துட்டு ப்ராஸ்டிடியூட்டாகவே இருக்கிறாங்க அந்த இன்னொரு இடத்துல இவங்க போகும்போது. இதுதான் வமிகா கேபியோட கேரக்டர். ஸோ இது 2மே வந்து சிமிலராக இவர் காட்டணும்னு நினச்சது, அந்த கனெக்ஷன்லாம் ஓகே. பட் இதில் லவ் ஜாஸ்தியாக, ஆக்ஷன் ஜாஸ்தியாக, எதில் அவருடைய இன்ட்ரெஸ்ட் மோஷன் போகுதுங்கிறதுல எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. அவங்க கிளம்பி திருப்பி இன்னொரு ஹைட் அவுட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க வேற, நான் பார்த்துக்கிறேன், இவன் வேற வந்து கிளம்பி எங்கேயாவது போறேன், திருந்தி வாழ போறேன்னு சொல்லிட்டே இருக்கான், நீ போய் ஏதாவது ஊற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்புறம் அங்கேயுமே வந்து திருப்பி அங்கேருந்து திருப்பி கிளம்புற மாதிரி ஆயிடுது. திருப்பி அங்கேருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ இதோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது. ஓவர். இங்கே தான் என்னோட அடுத்த பிரச்சனை இந்த படத்தில் ஒன்று இருக்குது. கேமரா ஒர்க் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் மூவி அப்படின்னாலே வந்துட்டு எல்லாருக்கும் இப்போ இருக்கிற ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு பெரிய ட்ரெண்ட் என்ன போயிட்டு இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு கேஜிஎஃப் மாதிரி, ஒரு பாகுபலி மாதிரி, விக்ரம்ல கூட நல்லா இருக்கும். விக்ரம்ல இவங்களோட படங்களே எடுத்துக்கிட்டோம்னா விக்ரம் ஆகட்டும், லியோவா இருக்கட்டும், கூலியில் டு அன் எக்ஸ்டென்ட்டாக இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸ்க்கான அந்த ஆங்கிள், கேமரா பில்டப், ஜெயிலர் எடுத்துக்கோங்க, அந்த ஜெயிலர் பாணியில தான் இந்த படத்தை இவங்க எடுத்திருந்தா இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். மெயினாக நான் வந்துட்டு கேமரா ஒர்க்கை பற்றி சொல்கிறேன். ஒரு ஆக்ஷன் சீன் வருது அப்படின்னா அந்த ஆக்ஷன் சீன்ஸ் நம்மளோட மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா, லோக்கி வரானா லோக்கி ஸ்டைலில் ஆக்ஷன் சீன் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இது படம் அருண் மாதேஸ்வரன் படம். இப்போ அருண் மாதேஸ்வரனோட ஸ்டைலில் நீங்கள் லோக்கியை பார்க்கும்போது உங்களுக்கு அது செட் ஆகலை. நீங்கள் லோக்கியே விடுங்க, யாரை பார்த்தாலுமே அது செட் ஆகாது. இதே அருண் மாதேஸ்வரன் தான் இதுக்கு முன்னாடி கேப்டன் மில்லர் எடுத்தார். அந்த கேப்டன் மில்லர்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை இங்கேயாவது சரி பண்ணியிருக்கணும்ல. கேப்டன் மில்லருக்கு நேஷனல் அவார்டெலாம் கிடச்சிருக்குது, அது ஒரு பக்கம் விட்டுருங்க. நீங்கள் அந்த கொடுமையை பற்றி நான் இப்போ பேச வரல, பட் சொல்கிறேன். அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் அந்த ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் நீங்கள் பண்ணும்போது என்னோட எதிர்பார்ப்பாங்க என்ன இருந்துச்சுன்னா, ஒரு ஃபைட் சீன் வந்துருச்சு இப்போ அவ்வளோ தாண்டா அப்படிங்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த 240 FPS அப்படியே ஸ்லோவாக வர்றது அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் ரொம்ப நார்மலாக ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு கேம் இப்படி வச்சுருப்போம், சக் 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 அங்கேயும் குத்திட்டு வருவார். இந்த க்ளோஸ் அப் ஷாட் வைக்கவே மாட்டோம். இப்போ எல்லாருமே இந்த க்ளோஸ் அப் ஷாட்டு கண்ணுக்கு, மூக்குக்கு, கைக்கு இந்த இது பண்ணுறதெல்லாம் வைக்கிறாங்க. நான் அதை வைக்க மாட்டேன். அருண் மாதேஸ்வரன் அடம் பிடிக்கிறாரு. அப்போ இதில் எனக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது இந்த கேமரா ஒர்க்கில். காப்பு ஒரே ஒரு ஷாட்டு அவர் ஆசைக்காக அந்த ரெஃபரன்ஸ், காப்பு ரெஃபரன்ஸ் உடனே ஏன்ட்டானுங்க எல்லாரும். ஸோ அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எதுலையுமே க்ளோஸப்பே வைக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங் அப்படி காட்டுறோம் எதுக்கு அப்படின்னு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ட்ரெண்டு அப்படி தான் போயிட்டு இருக்குது. நீங்கள் அனிருத்தோட மியூசிக்கை ட்ரெண்டை கூட விடுங்க, நீங்கள் மற்றதெல்லாம் எப்படி வச்சுருக்கீங்க, அதுக்கு இந்த கேமரா ஒர்க் செட் ஆகுதான்றதான் என் கேள்வி. அனிருத் மியூசிக் வச்சுருக்கீங்க, அனிருத் இந்த விஜய்க்கு போடுற மாதிரி, அஜித்துக்கு போடுற மாதிரி, ரஜினிக்கு போடுற மாதிரி பில்டப் சாங் இதில் உங்களுக்கு ஒரு பாட்டு போட்டு வச்சிருக்காரு. இந்த கிளாசிக்கல் பீட் மாதிரி வச்சு ஒன்று வருது பாருங்க, அந்த பாட்டு ஒன்று போகுது. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சீனை நீங்கள் அப்படி தான் கட்டமைச்சிருக்கிறீங்க, ஒரு நல்ல மாஸ் ஃபைட் சீன் மாதிரி. ஆனால் நான் அந்த மாதிரி கேமரா பண்ண மாட்டேன். நான் கேமரா வந்து நார்மலாக சும்மா எடுத்து பண்ணுவேன் அப்படின்னா அப்போ அந்த மியூசிக்கு எப்படி உங்களுடைய விஷுவல்ஸ் செட் ஆகும்? மியூசிக் அவர் எலிவேட் பண்ணி என்னமோ பண்ணி வச்சிருக்காரு அனிருத், அதுக்கேற்ற விஷுவல்ஸ் இல்லை. ஆனால் அதை நீங்கள் இதே இப்போ நீங்கள் பிளாஸ்ட் படம் எடுத்துக்கோங்களேன். பிளாஸ்ட் படத்தில் என்ன ஒரு பெரிய இவருங்க அவங்களா யாரும் கிடையாது. பிரீத்தி முகுந்தன் அவங்க இதுக்கு முன்னாடி ஆக்ஷனில் ஒரு 10-15 படம் பண்ணவங்களா கிடையாது. அவங்க இதுக்கு முன்னாடி ஆக்ஷன் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஆனால் அந்த படத்தை அந்த மாதிரி விஷுவல்ஸு, ஸ்லோமோ ஷாட்டு, இப்படி அப்படி அந்த கேமரா ஒர்க்கில் தான் பிளாஸ்ட்டுங்கிற ஆக்ஷன் படம் நமக்கு செமையாக பிடிச்சி போச்சு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் பல ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் ஒவ்வொரு ஷாட் நீங்கள் பாருங்கள், இங்கே அடிக்க போய் அங்கே பண்ண போகிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு ஷாட் இப்படி அந்த ஒர்க் உங்களுக்கு பார்க்கும்போதே ஓய்னு உங்களுக்கு தோணும். பட் காமன் ஆடியன்ஸ்க்கு அது கேமரானாலதுன்றது தெரியாது. பட் அது கேமரா ஒர்க்னால தான் உங்களுக்கு அந்த பிளாஸ்ட்டுங்கிற படமே பெருசாக ரீச் ஆகுது. அந்த ஒரு டக்குன்னு ஷாட் இப்படி போகும், இப்படி வரும், இங்கே வரும், செம்மையாக பண்ணிப்பாங்க அந்த கேமரா. அந்த மாதிரி தான் நான் இதில் எதிர்பார்த்தேன். இப்படி இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ அது எனக்கு இல்லாமல் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக ஒரு அழகான பிஜிஎம்க்குலாம் சும்மா ஒரு விஷுவல்ஸை வச்சு பண்ண ஆக்ஷன் சீன்ஸில் எனக்கு உடன்பாடே கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிற 3 பிரச்சனை. ஸோ
2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அவுட் ஆஃப் 5. ஸோ நீங்கள் என்னோட செகண்ட் ஹாஃப்க்கு என்ன அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ செகண்ட் ஹாஃப்ல என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்குது, ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீன் தான் ஆரம்பிக்குது படத்தில். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னடா போயிட்டே இருக்குது, எப்போ ஒரு மாஸ் வரும் எப்போ ஒரு மாஸ் வரும்னா அப்போ தான் நீங்கள் சொன்ன அந்த காப்பை கழட்டுறது அடிக்கிறது வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து செவுத்தில் அடித்து சொருவி கத்தியை போட்டு குத்தி அவன் அதிலே ஸ்டாண்டு மாதிரி நின்ட்டான் அப்படியே செவுத்தோட. அந்த மாதிரி ஒவ்வொருத்தனையும் ஒரு தப்பை தட்டி கேட்குற ஒரு நபராக இவர் போய் ஒரு பெண்ணுக்காக வமிகா கேபிக்காக ஒரு ஃபைட்டை போடுறாரு. அந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாரு. யார் திரும்ப வருவாங்க போவாங்க அதெல்லாம் அங்கே இருந்தாங்க ஒரு 10 பேர், அவர் போட்டார் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மாசாக ஒவ்வொருத்தவங்களையும் போட்டு தள்ளிட்டு கிளம்புறாரு. அங்கேருந்து வமிகா கேபியை கூட்டுட்டு வராரு. அடுத்து ஃபைட் சீன் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கேருந்து இந்த பொண்ணை காப்பாற்றியாச்சு, அங்கே தான் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல, அதுக்கப்புறம் நான் அது சொல்லலை. இங்கே இந்த பொண்ணை இப்போ இங்கேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு போயாச்சு. ரைட்டுமா நீ வாமா இந்த லைஃப்லாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறவர் நீ வேற எங்கேயாவது போய்க்கோன்றாரு. பட் அவங்க எனக்கு எங்கே போகிறதுனே தெரியல, நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன்றாங்க. ஸோ அதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி பெண்கள், சின்ன பெண்கள் கூட இல்லை, குழந்தைங்களாக இருக்கும்போதே எவ்வளோ பேர் இந்த சைல்டு டிராஃபிக்கிங் பண்ணி இதுக்குள்ளெல்லாம் தள்ளுறானுங்கன்ற ஒரு ட்ரொமாட்டிக்கான ஒரு விஷயத்த ரொம்ப ட்ராமடைஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் சொல்லி அதில் ஏற்கனவே அஃபெக்ட் ஆன நம்மளை போல் யாராவது ஒருத்தவங்க ஆடியன்ஸாக இருந்திருந்தாங்க அப்படின்னா, ஆடியன்ஸில் யாராவது ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆனவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ட்ராமடைஸ் ஆகும். பட் ஆனால் நார்மலாக அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ட்ராமடைஸிங்காக நீங்கள் காட்டுனீங்கன்னா அது செம்ம இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குன்றது என்னோட கருத்து. ஸோ அதை ரொம்ப மேலாக்க சொல்லிட்டு போனாங்க. பட் புரிஞ்சுக்க வேண்டியவங்களுக்கு புரியுன்ற மாதிரி தான் அந்த ஒரு இது இருந்துச்சு. ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. 6 வயசில் இங்கே வந்தேன், 18 வருஷமாக இதுக்குள்ளே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ நான் வெளி உலகத்தையே பார்க்கல, இந்த ஹோட்டலுக்குள்ளேயே தான் நான் இங்கே இருக்கிறேன், ஒரு நாளுக்கு 10 பேராவது என்னை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து உண்டிங்காக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஸோ அப்படிப்பட்ட பொண்ணை இங்கேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசிக்கிற விஷயமாகட்டும், அதுக்காக பல பேரை போட்டு தள்ளி இங்கேருந்து கூப்பிட்டு போகிற விஷயங்கள், அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்துருந்தாங்க. அதில் தான் வந்து ஓரளவுக்கு அப்பா இந்த இம்பேக்ட் இருக்குதுடா ஃபைட் சீன்லையும் அதுலன்ற அந்த ஒரு ஃபீல் நமக்கு கிடச்சிது. ஸோ இப்போ இங்கே இவனை கூப்பிட்டு போயாச்சு, எடுத்துகிட்டு போயாச்சு, இவங்க அடுத்து எங்கே போகிறாங்க, இப்போ இந்த டீம் வந்து ஒரு 4 பேராக இருக்கிறவங்கன்றது வந்து இன்னொரு ஒரு ஆளையும் சேர்ந்துட்டாங்க. இப்போ ஆண்கள் 4 பேர் ப்ளஸ் இவங்க ஒன்று, இப்போ வந்து ஃபேண்டாஸ்டிக் 5 ஆகிடுச்சு. இப்போ இது 4ங்கிறது. இப்போ 5 பேர் சேர்ந்து எங்கே போக போகிறாங்க, எப்படி போலீஸ் தப்பிக்க போகிறாங்க, இவங்களுக்கு காசு வேணும், ரூபா வேணும், துட்டு வேணுன்றது விஷயங்களில் இவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் வந்து இத்தனை நாளாக என்னை எவ்வளோ பேர் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி அவனுங்க எங்கெங்கேருந்துலாம் வரேன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறானுங்க. எனக்கு அதுதான் செம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. இந்த இடத்துல வேணால் எனக்கு அந்த இமோஷன் கனெக்ட் இருந்துச்சு. எஸ். ஸோ அப்போ அவனை நீ போய் தேடி அவன் இடத்துலையே அது போய் நின்று பார்த்தோன்னே அவங்க அந்த லுக்கு கொடுக்குறதுலேயே வந்து மாட்டியா அந்த மாதிரி பார்த்துட்டு அப்போ உனக்கு ஒரு பயம் இருக்குது, நீ எக்ஸ்போஸ் ஆகிடுவேன் இந்த இடத்துலன்னு சொல்லி. ஸோ ஏன்னா வந்து இத்தனை நாளாக நான் வந்து அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்தப்ப நீ என்னை எவ்வளோ வந்து பண்ணியிருக்க, இன்றைக்கி நான் உன் இடத்துல வந்து பயமுறுத்துனேன்னா இப்போ எங்களுக்கு காசு தேவைப்படுது, நீ கொடுத்தா ஆகுன்னு சொல்லி அந்த இடத்துல அவங்கள்ட்ட காசை டிமாண்ட் பண்ணி வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அதை வச்சு இப்போ இவங்க இந்த அமௌண்ட்டெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்றது ஒரு டவுட் இருந்துச்சு. எதுக்கு இப்போ இவ்வளோ அமௌண்ட் சேர்க்குறானுங்க அவங்க, இல்லைனா இது பத்தாது, இன்னும் நமக்கு இன்னும் நிறைய வேணும், நமக்கு நிறைய வேணும், என்ன பண்ண போகிறாங்க இப்போ இவங்க, எடுத்து தான் ஃப்ளைட் டிக்கெட் வாங்க போகிறாங்களா, என்ன புரியல, காருக்கு வாங்க போகிறாங்களான்னு யோசிச்சிருந்தேன். இது ஆம்னி தான் நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த அமௌண்ட்டு சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பணத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டு இங்கேருந்து ஓடி போகிற வழியில் இவங்களோட ட்ராமாவில் சந்தித்த ஒருத்தனை போட்டே தள்ளிடுறாங்க. அப்படிங்கும்போது வந்து அதில் கொஞ்சம் கதை வேறு மாதிரி போய் இன்னும் சிவியர் ஆகி போலீஸுங்க ஒரு பக்கம் தேடுறாங்க, இவங்க ஒரு பக்கம் ஓடுறாங்க, எங்கேயோ ஒரு பிரச்சனை ஆகிடுது. திரும்ப எனக்கு ஒரு பாயிண்ட் பிடிக்காதது அங்கே இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒருத்தவங்கள போட்டு தள்ளிடுறாங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து அப்போ தான் அவங்களுக்கு கன்று வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றத சொல்லியே தராங்க. ஸோ அவங்க அந்த இடத்துல வந்து ஏதோ ஷூட் பண்ணிடுறாங்க, ஓகே. அவங்க ஆனால் வந்து லைக் போகலாம் வந்து அவங்க எப்படி வந்து அந்த கன்று அப்போ தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க வந்து இஷ்டத்துக்கு எடுத்து போட்டு ஷூட் பண்ணி செஸ்ட்லேயே நெஞ்சிலேயே டபால்னு கன் பாயிண்ட் அடிப்பாங்க. அவங்க பாட்டு சுட்டுட்டு வந்துட்டே இருக்காங்க அசால்ட்டா. அது எப்படி இது சினிமாவில் அதெல்லாம் எல்லா படங்கள்லையும் அப்படி தானே. அது கொஞ்சமாச்சு ஏதாவது நம்புற மாதிரி காட்டணும்ல. அதாவது ஃபைட்டு நல்லா இருந்துச்சு, அதில் ஒரு சில இந்த மாதிரி கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காகவும் நிறைய இருந்துச்சு. எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு பிடிக்கல. ஓகே, அன்ரியலிஸ்டிக் ஃபைட் சீன்ஸ் இருக்குது அப்படின்றீங்க, ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது அந்த அந்த அன்ரியலிஸ்டிக்லேயே லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட்டு, அதெல்லாம் மோசம். வருவோம் அதெல்லாம் வந்து துப்பாக்கி சொல்லுங்க, அது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அந்த பிஸ்டல்ல தான் எல்லா ஃபைட்டுமே போயிட்டு இருக்கும். அங்கே லாஸ்ட் ஃபைட் வரும்போது அவங்க பாம்லாம் கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய கன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து அந்த பெரிய கன்னு நம்ம பிடிக்கிறதே
இப்படிதான் ரைஃபிள் கன்னு வச்சுட்டு நின்றுருக்காங்க போலீஸ்காரங்க. ஆ இவங்க பிஸ்டலை பார்த்தோம், ஐயோ ஹீரோ வந்துட்டான்டா ஓடுறான். அங்க வந்து சந்திரா இந்த சைடு வந்து தாஸ் இவ்வளவு பெரிய கண் வச்சுட்டு லோக்கி நிக்கிறாங்களா, பின்னாடி சந்திரா வந்து 2 கையில 2 பிஸ்டல். டாம் ரைடர் மேட்டாங்க அவங்க. ஆமா, அவங்க நான் என்ன நேத்து தான் கத்துக்கிட்டேன், அதுக்குன்னு நான் சுடுறேன் பார் அப்படின்னு சொல்லி 2 கையில 2 பிஸ்டல் வச்சு அவங்க பாட்டு சுடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து மிரண்டு ஓடுறாங்க. நம்ம யாரை தேடிட்டு இருக்கோமோ அவங்க 2 பேருக்கு வழியே வாலண்டரியா வரானுங்க, தூக்குடா அவனுங்களே அப்படின்னு கனெடுத்து போடாம அவ்வளோ போலீஸ் இருக்காங்களா, 8-10 போலீஸ், 8-10 ரைஃபிள், ஒவ்வொருத்தனும் இவங்களோட அந்த ஒரே ஒரு இவர் வச்சுக்கிற அந்த ஒரு குட்டி SMGக்கும் இவர் வச்சுக்கிற ஒரு பிஸ்டலுக்கும் ஓடுறானுங்களாமா எல்லாம். டக்க டக்க ஓடுறா வந்துட்டான்டா ஹீரோ ஹீரோயினும் அப்படின்ட்டு. என்ன இது கரெக்ட். அந்த அன்ரியலிஸ்டிக்லாம் அந்த ஒரு பாம் வெடிச்சதுக்கு வந்து இம்பாக்டே இருக்காது. அதுக்கு ஸ்லோமோ பிட்டு வேற. அங்க அவன் தூக்கி போல தானு பிஜிஎம் ஆரம்பிக்குது, அவன் தூக்கி போடுறான். இதான் கிளைமேக்ஸ் போல நான் நினைச்சிட்டேன், சரியான பாம் போல இருக்குதுன்னு. அங்கதான் இந்த பாம் அப்படியே வருது 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 வருது. இவன் போலீஸ்காரன் ஓடுங்க அப்படின்றான். நான் கூட அதை அடிச்ச அடியில அப்படின்னு நினைச்சா இந்த பழைய இந்த பழைய இவர் படத்துல விஜயகாந்த் படத்துலலாம் வர மாதிரி இந்த மணல் மட்டும் அந்த சிவப்பு மண்ணு மட்டும் செம்மண் மட்டும் தெளிக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஏதாவது இவனுங்களாம் குதிச்சு விழுந்துடுறாங்க. உழுறதே கார் மேல உழும், ஆனா காரோட கண்ணாடி மட்டும் தான் உடையும். கண்ணாடி மட்டும் உடஞ்சிருக்கும், அந்த விண்ட்ஷீல்டு மட்டும் உடஞ்சிருக்கும், இந்த ஸ்டேரிங் வந்து ஆரம்பிச்சு எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த ஆளோட விழுந்து கிடந்தவன் ஏற்கனவே செத்து போயிருப்பான் தெரியுமா, அவன் அங்கேயே தான் கிடப்பான். ஆமா, என்னடா இம்பாக்ட் பண்ணிச்சு இப்ப இந்த மண்ணு தட்டிட்டு போயிடும். ஏதோ ஸ்டம்பர் பால தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டு இருக்கான், ஒரு இம்பாக்ட் இல்ல, கண்ணாடி மட்டும் தான் உடஞ்சிருக்குங்கிற மாதிரி. அப்புறம் தலைவர் கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்த உடனே போலீஸ்காரங்க பார்த்துலாம் வந்துட்டு அப்படியே கண்ணை வந்து ஒத்த கையில பிடிச்சி அப்படியே இடக்கி அடிச்சு ரிவர்ஸ் எல்லாம் வச்சு இப்படி வச்சு அப்படி வச்சுலாம் அது இவ்வளவு பெரிய கண்ணு வந்து இப்படிதான் பிடிக்கணும். அங்க மேல வந்து போலீஸ் ஓடுறாங்க, இவங்க ஸ்டெப்ஸ்ல இருக்காங்க, இப்படி வச்சு எப்படி எனக்கு புரியல. ரிவர்ஸ்ல இதெல்லாம் அன்ரியலிஸ்டிக் தான், ரைட், ஓகே, ஒத்துக்கலாம். நெக்ஸ்ட், ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் ஆக்ஷன் சீன்ஸ் போகுது ஒரு ஸ்டேஜ். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா வந்து இப்போ இந்த பொண்ணாலே பிரச்சனை வருது, இந்த பொண்ணு எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற கூட்டாளிங்களாம் வந்து இந்த பொண்ணை பசங்க கழட்டி விட்டுரு அப்படின்றாங்க. அதில் கூட இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி இவங்க ஏற்கனவே அந்த இதுல தானே வராங்க, ப்ராஸ்டியூட்டாக வராங்க, இவங்க நம்ம வந்து நம்மளுடைய ஃபேவர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கும்பல் தொடர்ந்து இந்த ஹீரோ ஒருத்த மட்டும்தான் இந்த பொண்ணை வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு மனுஷியாக பார்க்குறாருன்னொடனே இன்னும் லவ் அதிகமாகுது. ஏற்கனவே லவ் அதிகமாயிடுச்சு, காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டாரு, நம்மளை டார்ச்சர் பண்ணவங்கலாம் போட்டு தள்ளிட்டாருன உடனே அந்த கண்ணை பிடிச்ச இது கத்தியை உச்சு குத்துன ஸ்டைல்லேருந்து ஆரம்பிச்சு அதுலேயே லவ் அப்படியே ஆயிடுச்சு. ஆமாம் வந்துருச்சு. இதில் வேற இப்போ வந்து என்னடான்னா ரொம்ப தைரியமாக எல்லாருக்கும் மத்தியில் இவர் மட்டும் இப்போ நம்மளை சப்போர்ட் பண்ணுறாருங்கும் போது ஃபுல் லவ் அவ்வளோதான். அதாவது ஏற்கனவே ரவுடிங்களையே பார்த்து ரவுடிங்களுக்கு கூடயே சுற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தங்க ஒரு ரவுடி நம்மளை காப்பாற்றி விட்டாலும் சரி நீ காப்பாற்றி விட்டாலும் நீ ஒரு ரவுடி தானே ஆள விட்றா எப்பா, ஒரு நாளுக்கு 10 பேர்லாம் என்னை டார்ச்சர் பண்ணிக்காங்கன்னு சொல்கிற ஒரு பொண்ணு இங்கேருந்து ஓடி போன்னு பார்க்காம அந்த 10 பேரில் ஒருத்தனா இருந்தாலும் 11ஆவதா நீ வந்திருந்தாலும் நீ என்னை நல்லா தான் காப்பாற்றி, ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி மேலே ஒரு லவ் உங்களுக்கு வந்துருது. சரி ரைட், அது அவரோட கதை, அவர் அப்படி சொல்கிறாரு, அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கலாம் கூட வச்சுப்போமே. அந்த லவ் அப்படியே ஒரு சைடு போகும்போது இப்போ இந்த பொண்ணை அவர் கழட்டி விடுவாரா மாட்டாரா, கூட வச்சுப்பாரா இல்லையா, ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய பேச்சை கேட்பாரா அப்படின்னா ஹீரோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்பாரு. ஹீரோ ஆல்வேஸ் அந்த கேர்ள் ஒன்லி, கேர்ள் தான் நமக்கு அப்படின்ற மாதிரி அவர் டிசிஷன் பண்ணி போறாரு. அதுல அடுத்தடுத்த தொந்தரவு அதுல கிட்டியே வந்து சொல்லுவாங்க இவன் வேற பொண்ணுனா உருகிடுவான் அப்படி சொல்லிடுவாரு. ஸோ அந்த ஒரு இது அதெல்லாம் வச்சு அப்படி போகுது. இப்போ கிட்ட போகும்போது இப்போ கதை எப்படா நகருன்ற ஒரு கேள்வி மறுபடியும் நம்ம மைண்டுக்குள்ளே வருது. சார் இப்போ என்ன சார் ஏதாவது முடிவுக்கு வாங்க, ரொம்ப நேரமாக ஓடுறீங்க ஒளிறீங்க போலீஸ் வரான், ஓடுறீங்க ஒளிறீங்க போலீஸ் வரான், என்ன சார் இந்த கதைக்கு எண்டு அப்படின்னு வந்தோன்னா கடைசியில் ஒரு ஸ்டேஜ் வழியாக அங்கே இங்கே இதாகி டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தனா சாக ஆரம்பித்து கடைசியில் பாக்கியே இவங்க மட்டும் தான் ஆகுறாங்கன்ற மாதிரி வந்து ஒரு 3 பேரில் வந்து நின்றுது. இப்போ தான் 1 minute இப்போ வேற எல்லாம் ஒவ்வொருத்தரா சாவுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, சாகும் போது நம்மளுக்கு அந்த ஒரு இம்பேக்டே ஒன்று வராது, அந்த இமோஷனே வந்து கடத்த மாட்டாங்க. ஸோ ஏன் இம்பேக்டில் அதெல்லாம் நல்லா தானே இருந்துச்சா, எனக்குலாம் வந்து கண்ணில் தண்ணியாக வந்துச்சு எனக்கு. சரி அதுதான் இப்போ ஒரு படத்துல இப்போ ஒரு கேரக்டர் காட்டுறாங்க, அவங்களுக்கு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க, அவங்க வந்து அந்த கேரக்டர் போட்டு தள்ளுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது அப்படி நம்மளையே அழ வைக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துருப்பாரு தெரியல வந்து சமந்தா விழுவும்போது நம்மளும் அப்படியே அப்படின்னு ஆயிடுவோம். அந்த மாதிரி ஒரு இமோஷன்னா நமக்கு அது வரணும். ராஜா ராணில ஒரு நஸ்ரியாவை அடிச்சுட்டு போனப்ப அந்த இமோஷன் நமக்கு வருது. ஓ மை காட், ஓகே, அந்த ஒரு இம்பாக்ட் வரல. அதே மாதிரி
ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே வந்து அவங்க என்ன பார்வதி வந்து பார்ல பாடுவாங்கல்ல, ஆமா. ஸோ அப்போ பாடிட்டு இருக்கும் போது கூட அவங்க வந்து திடீர்னு அழுவாங்க. ஏமா அழுகுற, என்னாச்சு? டெல் மீ. நானும் உங்க கூட சேர்ந்து அழுறேன், பட் டெல் மீ ஃபர்ஸ்ட். எஸ், அதுதான் ஏன் அழுகுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு அங்கே ஃபீல் ஆகாது. ஸோ அது அவங்க முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க ஏன் வந்து அவங்க அழறாங்கன்றதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி பின்னாடி நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை காமிச்சாங்கன்னா நம்மளுக்கு அந்த இமோஷன் கன்வே ஆகி நம்மளும் வந்து சேடாக ஃபீல் ஆகுறதோ அந்த ஒரு இமோஷன் கனெக்ட் வந்திருக்கும். ஆனால் அது இல்லை. அது வந்து இந்த கேரக்டர் மட்டும் இல்லை, நிறைய கேரக்டருக்குமே நமக்கு அப்படி தான் இருந்துச்சு. சஞ்சனா கேரக்டராக இருக்கட்டும், கொஞ்ச நேரம் தான் அந்த கதையில் அவங்களுக்கான போர்ஷன் இருக்குது, பட் இருந்தாலும் அந்த இமோஷன் நமக்கு அவங்க மேலே வரமாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் லோக்கியிலே அப்படி தாங்கும்போது அப்புறம் லோக்கியாக இருந்தாலும் சஞ்சனாவாக இருந்தாலும் அமிகாவாக இருந்தாலும் 3 பேருமே அந்த இதுதான். ஸோ 3 மெயின் லீடுக்கே அந்த நிலைமை. சரி ஓகே, இந்த சப்போர்ட் ரோல்லையாவது யாராவது இருப்பாங்களே, அவங்களோட ஏதாவது நமக்கு ஏதாவது ரீச் ஆகுது. இப்போ நிறைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் சூப்பராக பண்ணியிருப்பார் ஒருத்தர், சூரரை போற்றுல காளி வெங்கட் பண்ணியிருப்பாரு. இந்த வாய் திக்கி திக்கி பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு அவர். அவரோட இமோஷன்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். கருணாஸ் அந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப ஒன்றும் தெரியாத ஒரு வெள்ளந்தி மாமாவாக இருப்பார். அவர் வந்து மாப்பிள்ள நான் என்ன மாப்பிள்ள பண்ணட்டும் உனக்கு, இப்போ அந்த ஃப்ளைட் வாங்க காசு இல்லைம்பாரு, நான் வேணா அந்த காசு எடுத்து அதெல்லாம் வந்து ஒரு அப்படி கிளிக் ஆகிற ஒரு விஷயம். நமக்கு ஒரு வெள்ளந்தியாகிற ஒரு மனுஷன் என்ன செம்மையாக அந்த மாதிரி ஒரு டயலாக், அந்த மாதிரி ஒரு இமோஷன், அது எதுவுமே இல்லை. அருண் மாத்தேஸ்வரன்னா அவர் மேலே ரொம்ப வருஷமாகவே ஒரு பில்டப் இருக்குது. அது வந்து கேப்டன் மில்லர் ஆகட்டும், கேப்டன் மில்லருக்கு முன்னாடியாக இருக்கட்டும், ஆரம்ப காலகட்டத்தில் அவர் எடுத்த சில படங்கள்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த பில்டப் சேச்சுரேட் ஆகிட்டே போயிட்டு இருக்குதுன்றதான் என்னுடைய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். என்னதான் பண்ணுறாரு அருண் மாத்தேஸ்வரன், அவருடைய அந்த ஒரு ஸ்டெப் பண்ணிச்ச ஸ்டாண்டர்ட்ஸை ஏன் வந்து இன்ன வரைக்கும் லிவ் அப் பண்ணல? ஏதோ ஒன்று நான் எடுத்தால் இப்படி தான் எடுப்பேன், என் கதையில் வந்து நான் இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது, நான் இப்படி தான், அந்த இப்படி தான் வந்து நமக்கும் பிடிக்கணும் இல்லை? அது வெகுஜன மக்களுக்கு வந்து ரீச் ஆகாதப்ப அந்த இப்படி தான் இல்லை, நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரானாக இருந்து நீங்கள் ஒரு ஃபில்ம் மேக்கர்னு சொல்கிறதுல என்ன கிடைக்குதுன்ற ஒரு பிரச்சனை இது. எந்த கேரக்டருக்குமே நமக்கு ஒட்டலை, எந்த கேரக்டரோட இமோஷனுமே நமக்கு ரீச் ஆகலை. நீங்கள் அழுதான் நான் அழ மாட்டேங்கிறேன், நீங்கள் ஜோக் அடிக்கிறீங்க, நிறைய காமெடிக்கெலாம் எனக்கு சிரிப்பே வரல. பக்கத்தில் இந்த லோக்கி ஃபேன்ஸுன்னு சில பொண்ணுங்க ஒரு 3 பேர், அவங்க தான் எல்லாத்துக்கும் சிரிக்கிறாங்க. அவங்க சிரிக்கும் போது தான் நம்ம கோவம் வந்து வர சிரிப்பும் வராமல் போயிடுது. நான் சிரிக்கிறான் தான் இருந்தேன் ஆக்சுவலாக இந்த சீனுக்கு. நீங்கள் அவசரப்பட்டு ஜோக்கு முடியறதுக்கு முன்னாடியே சிரிக்கும் போது கோவத்தில் எனக்கு வர சிரிப்பு நின்றது கம்முன்னு இருந்துக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த பொண்ணுங்க பண்ணுறது. பட் செட் தட் இந்த ஒரு இஷ்யூஸ், யா ஐ அக்ரி தட் சேம். ப்ளஸ் அவங்க அழும்போது அந்த எனக்கு நீங்க அழுறீங்களா, ஆமாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அவங்க அழுறதுமே இப்போ லோக்கிக்கு வந்து எப்படி எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி சந்திரா கேரக்டர் பண்றவங்களுமே வந்து அவங்க ஒரு இடத்துலையுமே அவங்க அழும்போது ஒரு கேரக்டர் ரியல் லைஃப்ல வந்து இப்போ இமோஷனலாகி அழுகுறாங்க அப்படின்னா அவங்க அப்படி அழுதுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு இமோஷன் கன்வேயும் ஆகாத மாதிரி. அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டே அப்படிதான் இருக்கும். பார்வதி அண்ட் தாஸ் 2 பேர் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இவங்க யாராவது தேடுறீங்களா, இந்த மணிரத்னம் படம் மாதிரி ஒரு 2 சிங்கிள் டைலாக்ல யாராவது தேடுறீங்களா, இல்லை இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அது என்ன சொல்ல வரீங்க? இப்போ அவர் வந்து ஒரு பொண்ணுகிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேச வராரு, அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த செவுத்துல சாஞ்சிட்டு இப்படிதான் நின்று இருப்பாரு, அவங்க அந்த பக்கம் திரும்பி நின்று இருப்பாங்க. ஒரு சிங்கிள் ஷாட்டு, அவர் பேக்ரவுண்டில் இருப்பார், இவங்க ஃபோர்கிரவுண்டில் இருப்பாங்க. இவங்க டயலாக் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது ஷிஃப்ட் மட்டும் ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கும். எனக்கு அதான் ஸோ எனக்கு நான் இப்படி தான், இதான் என் ஃபில்ம் மேக்கிங், இதான் என் ஸ்டைல்னு ஒருத்தர் வச்சிருக்காரு. பட் அது மேபி ஏதாவது அவருக்குன்னு இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் யாராவது இருக்காங்களோ அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குதான் எனக்கு தெரியல. ஸோ அது நம்மளோட தமிழ் சினிமாவில் நம்மளோட ஆடியன்ஸுக்கு நம்மளோட ஆர்டிஸ்ட்டுங்களுடைய ரியாக்ஷனுக்கு ஆக்ஷனுக்கு எக்ஸ்பிரஷனுக்கு அது செட் ஆகலையோன்றது தான் ஃபீலிங். ஸோ அப்போ கிளைமேக்ஸ் வந்துருச்சு, ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் ஒரு பில்டப் இருக்குது. இந்த ப்ரீ கிளைமேக்ஸை இதெல்லாம் ஏன்பா இவன் பண்ணுறான், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இந்த பையன் சும்மா வரான், துப்பாக்கி எடுத்துக்கிறான், சுடுறான், இங்கேருந்து ஓடுறான், ஒளிகிறான் நினச்சிட்டு இருக்கீங்களா? அது கிடையாது. அவன் யார் தெரியுமா, அவன் என்ன தியாகம் பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பில்டப் ஒன்று வந்துட்டு கொடுக்குறாங்க. அந்த பில்டப்பை என்னது இது அந்த அப்பா கிட்ட சொல்ற கதை தானே? ஆமா போட்டுறேன். யார் தெரியுமா, என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? லிங்கா ரஜினிகாந்த் இவர் தான் ராஜா லிங்கேஸ்வரன், இந்த பாலத்தை கட்டினது இவர் தான். அந்த மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் இவருக்கு. ஃபிளாஷ்பேக்ல போய் பார்த்தா என்ன போட்டு தள்ளிட்டு வந்தேன், இன்னொரு தடவை போட்டு தள்ளல, அப்புறம் அடுத்து போட்டு தள்ளிட்டே இருந்தேன். அதனாலதான் இப்ப போட்டு தள்ளிட்டு இருக்கான். இது தெரியாம பேசுறீங்க நீங்க. என்னடா பிளாஷ்பேக்லயும் இப்ப என்ன நடக்குதோ அதையே பிளாஷ்பேக்லயும் சொல்ற. பிளாஷ்பேக்ல இப்ப டிஃப்ரெண்டா அவன் எதுவும் பண்ணலையா?
இதுல என்னையா இப்ப நீ பெருமையா நீ போய் சொல்றதுக்குள்ள அவங்க அப்பா மனசு மாறுற அளவுக்கு அவங்க எதுக்காக பேசாம போனாங்களோ திருப்பி அதையே சொல்லி மனசு மாறுவாங்க நீ எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது அந்த அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் எனக்கு வந்துட்டு கண்ணு சொருக்கி ஆகிட்டேன் நான். சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி வந்து கண் கலங்க வைக்கும் ப்ரீ கிளைமேக்ஸ். அதுக்கப்புறம் தான் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் துப்பாக்கியை சிங்கிள் ஹேண்டல்லாம் போட்டு அடிச்சு நவுத்துற மாதிரி ஒரு மேட்டர்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து இந்த படத்துக்கு கடைசியாக நம்ம வந்து அரைவாயிருக்குது என்னென்னா, என்கிட்ட 2 பாக்கி இருக்குது, உங்ககிட்ட 2 பாயிண்ட் பாக்கி இருக்குது. ஸோ மொத்தமாக 4 பாயிண்ட் தான் நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து கொடுக்குறோம். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் இருக்கிற ஸ்டேஜ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ராகேஷ். ஹலோ. ரைட். ஸோ இப்போ இந்த செக்மெண்ட்டில் உங்களுடைய வேலை என்னங்கிறத சொல்கிறேன். நீங்கள் ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகிடும் என்ன எதுன்னு புரிஞ்சுக்காம. ஓகே, மொத்தமாக இப்போ இந்த படத்தில் இருந்த உண்மை பொய்கள் அப்படின்றத மாற்றி மாற்றி நான் ஒரு உண்மை சொல்லுவேன், அவங்க ஒரு பொய் சொல்லுவோம், அவங்க ஒரு உண்மை சொல்லுவோம், அப்படி அந்த மாதிரி ஏதோ ஒன்று யார் சொல்கிறதுனா உண்மையாகலாம் பொய்யா இருக்கும் அப்படி வச்சுக்கணும். ஆனால் அதில் எது உண்மை எது பொய் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி 3 தடவை சொல்லுவோம் நாங்கள். ஓகே, கண்டுபிடிக்கிறீங்களா? அந்த ராஜா அணியில் வந்து அந்த மாதிரியா? என்ன அதெல்லாம் தெரியாது. ரைட், ராஜாவோ ராணியா கண்டுபிடிங்க இப்போ நீங்கள். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த படத்தில் நடந்தது ஒன்று நடக்காதது ஒன்று நாங்கள் சொல்ல போகிறோம். இதில் யார் சொல்கிறது நடந்தது, யார் சொல்கிறது இல்லாதது அப்படின்றத சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இந்த படத்தில் வந்து சிஎம் விஜயோட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. லோக்கியில் ஸோ லோக்கி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருக்கிறாரு இந்த படத்தில், சின்ன விஜய் ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த படத்துல தனுஷோட அப்பா நடிச்சிருப்பாங்க, கஸ்தூரி ராஜா. அவர் வந்து ஒரு கேரக்டர் இதில் ப்ளே பண்ணியிருக்காங்க. கஸ்தூரி ராஜா ப்ளே பண்ணியிருப்பாங்க. இங்கே சிஎம் ரெஃபரன்ஸா? யாஸ். இதில் எது உண்மை எது பொய்? இப்போ நான் எப்படி பதில் சொல்லவா இல்லை எப்படி பதில் சொல்லுன்னு தெரியல எனக்கு. எப்படி வேணா சொல்லுங்கள், உண்மை எதுன்னு சொல்லுங்கள், பொய் எதுன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறதுல உண்மை இருக்கும்னு எனக்கு தோணுது ப்ரோ. சரி, ஏன்னா வந்து சிஎம் ரெஃபரன்ஸ் இப்படி பண்ணுறாரா தெரியாது. ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது, ரெஃபரன்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப டீப்பாக போகாமல் எது உண்மையோ டக்குன்னு நான் சொல்லிடணும். அதானே ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு அவர் அண்ணனோட ரெஃபரன்ஸை வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் லோகேஷ். ஸோ இப்போ ஆடியன்ஸ் வந்து சொல்லட்டும் இதில் எது வந்து உண்மை, யார் சொன்னது பொய்ன்ற. அப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? நான் இப்போ சொல்ல மாட்டேன். இப்போ சொல்லிட்டு படம் பார்க்காதவங்க நிறைய பேருக்கும் அதெல்லாம் இதாகிடும்ல. அப்போ இல்லை ப்ரோ, இப்போ ஆப்ஷன் ஏ பின்னு இருக்குது. ஓகே, தப்பா ஆடியன்ஸ் படத்தை பார்க்காதவங்கலாம் வந்து சேர்ந்துருப்பாங்கன்றேன். புரியுது புரியுது. சரி, இப்போ நான் சொல்கிறேன், இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீன்ஸுக்குன்னே பேர் போனவர் லோக்கி. ஆனால் அவர் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் என்னடா இது ஆக்ஷன் சீன்ஸு நம்புகிற மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி சில சீன்ஸும் இந்த படத்தில் இருக்குது. ஓகே, நான் சொல்கிறேன், இந்த படத்தில் சஞ்சனா நடிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபைட் சீனை கொடுத்துருக்காங்க. இப்போ பிச்சு உதற விட்டாங்க. பிளாஸ்ட்லலாம் வந்த பிரீத்தி முகுந்தன் கொடுத்த மாதிரி, நம்ம விக்ரம் படத்தில் ஏஜென்ட் டீனா கேரக்டர் அந்த மாதிரி பயங்கரமாக வந்து ஒரு ஃபைட் சீன். அப்படி கன் எடுத்து பொட்டுன்னு சுடுறாங்க. அப்படியே வாயில் இருக்க லிப்ஸ்டிக் ஸ்டெயின் அப்படியே சிகரெட்டில் கூட திருச்சிங்க அப்படி சுண்டி விட்டு பயங்கரமாக ஒரு ஃபைட் சீன் பக்காவாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கு. சரி, இப்படி ஒரு ஃபைட் சீன் இருக்குது சஞ்சனாக்குன்னு நான் சொல்கிறேன். அவர் எடுத்த படத்தெல்லாம் ஃபைட் எல்லாமே பயங்கரமாக தான் இருக்கும். இது வந்து நானும் பார்த்தேன். அந்த ட்ரெய்லர் இதெல்லாம் வந்து நடந்து தான் போவார், நடந்து வருவார், கடலில் நடந்து போயிட்டுருக்காரு, திடீர்னு காரில் போயிட்டுருக்காரு, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த படத்தில் ஃபைட் சீன் இருக்காதுன்னு சொல்கிறீங்க நீங்கள்? ஃபைட் சீன் வந்து ட்ரெய்லர்லேயே காட்டிடணும் உங்களுக்கு எல்லாத்தையுமே? இல்லை ப்ரோ, அந்த அளவுக்கு வந்து அவங்க லேடிக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் படத்தில். வந்து சொல்லுவார் அவள் பேர் அப்படிலாம் சொல்லுவார். அப்போ எனக்கு வந்து இவங்க சொல்லும் போது, ஏன்னா அதுலேயும் சிகரெட்லாம் பிடிப்பாங்க. பேசிக்கலி நீங்கள் ஆன்சர் சொல்ல யோசிக்கிறீங்க, மைண்டில் போட்டு யோசிக்கிறத பதில்னு சொல்லிட்டு இருந்தா இல்லை நான் சொல்லிடுறேன். அனலைஸ் பண்ணி பார்க்குறதுல வந்து இவங்க சொல்கிற பக்கம் தான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது ப்ரோ. நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன், இந்த படத்தில் எல்சியூலேருந்து ஒரு கேரக்டரை இதில் ஒரு சின்ன கேமியோ கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க, அது இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஜில்ஜங் படத்துலலாம் ஒரு பேர் பயங்கரமாக இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இந்த படத்தில் ஒருத்தவங்களுக்கு சுன்னிலால்னு பேர் ஒரு கேரக்டர். லால்னு நம்ம கூப்பிட்டுக்கிறோமா? CHUNI
அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி ப்ரோ தெரிஞ்சுதான் வைக்கிறாங்களா இல்ல அதைத்தான் நீங்க சொல்லணும். அப்படி ஒரு பேர் இருக்குதா படத்துல, இப்படிலாம் பேர் வைப்பாங்களா, நீங்க தான் சொல்லணும். அப்படியா? இது கொஸ்டின். ஓகே, ரைட். சூப்பர். நான் சொல்றேன் எல்சியூ ரெஃபரன்ஸ் இருக்குன்ற இந்த படத்துல. நீங்க வந்து ஒரு ஆளை வந்து இறக்கியிருக்காங்கன்னு சொல்றீங்க. எல்சியூல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது இந்த படத்துல, இருக்கு, நிஜமா இருக்கு. அது சொல்லிட்டீங்களே. நான் சொல்றது உண்மையா போய் நீங்க சொல்லுங்க. அப்படியா? சரி, நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு ஆளு ஒருத்தர் இறக்கியிருக்காங்க, ஒரு அவங்க ஆளு பேரு சுன்னிலால்னு வச்சிருக்காங்க. சரி, ரைட், ஓகே. அதை ஏங்க திரும்ப சொல்றீங்க மாதிரியே ஒரு ரியாக்ஷன். எல்சியூ ரெஃபரன்ஸ் இருக்கு. ஒரு அதாவது எல்சியூல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா லோக்கி இருந்து எல்சியூ ரெஃபரன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வேஸ்ட். கண்டிப்பா. ஒரு ஆள் கேமியோவே வராரு, ஒருத்தர் உள்ள வராரு. நீங்க சொல்றது யோசிக்க வேண்டியதான் ப்ரோ இருக்கு. ஆனா அது கார்த்தியா இருக்கலாம், அர்ஜுன் தாஸா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம், ஒருத்தர் வராரு. ஆனா இதெல்லாம் விட இந்த பேருக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு எனக்கு தோணுது ப்ரோ. ஏன்னா வந்து இந்த பேர் வந்து ஏன்னா அவங்க சும்மா சொல்ல போறது கிடையாது அப்படின்றனால இந்த பேரை சொன்னனால இந்த பேரை வச்சு நான் இந்த பேர் பக்கத்துக்கு போறேன். சூப்பர், அவங்க சொல்றதுதான் கரெக்ட். வெரி குட் ராகேஷ், நல்ல பண்ணீங்க. இந்த ரவுண்டை சூப்பராக விளையாடி இருக்கீங்க. தேங்க்யூ. உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். தேங்க்யூ. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர். ஸோ பேசிக்காக இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த படத்தோட ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான விதத்தில் எப்படி இந்த படத்தை சொல்லலாம் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு மூவியில் நம்ம ரிவ்யூவில் திரும்ப சந்திப்போம். டேக் கேர், பாய். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.